நவம்பர் 21 வியாழக்கிழமை இரவு 8 மணி தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கோபிநாதன். அதாவது நம்மளுடைய சேனலில் சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே நம்ம உடனுக்குடன் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு அறிக்கை என்பது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கை. ஏனென்றால் வரக்கூடிய நவம்பர் 26, 27, 28 தேதியில் நம்முடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக ஒரு தீவிரமான ஒரு வலுவான ஒரு நிகழ்வு வரப்போகுது. இந்த வலுவான நிகழ்வு எந்த இடத்துல கரையை கிடக்க போகுது, எந்த மாவட்டங்களில் பலத்த மழை கிடைக்க போகுது, எந்தெந்த மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த பகுதிகளில் பலத்த மழை கிடைக்குங்கிறதுக்கான ஒரு தெளிவான ரொம்ப நிதானமான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை முழுவதுமாக நீங்கள் கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இன்று ஒரு 21ஆம் தேதி, இன்றைக்கி நவம்பர் 21ஆம் தேதி காற்று சுழற்சியானது தென் கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. அந்த காற்று சுழற்சி தான் தொடர்ந்து தீவிரமாகி தமிழக கடற்கரையை அடைய போகுது. இன்னொரு பக்கம் இன்று பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் பெய்து வந்த மழை சற்று இன்று குறைந்திருக்கிறது. நாளைக்கும் குறையும். நாளைக்கு 22ஆம் தேதி நவம்பர் 22, 23, 24 இந்த 3 தினங்களும் சற்று மழை கொஞ்சம் குறைந்து காணப்படும். குறைய போதில் மறுபடியும் எப்போ தீவிரமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்று காற்று சுழற்சி உருவாகிருச்சு. அந்த காற்று சுழற்சி அதாவது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து அது தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அப்படி வலுப்பெறும் போது இது இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும். நவம்பர் 25ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் போது இது இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும். இலங்கையுடைய கரையை தொடப்போகுது. இலங்கையுடைய ஒட்டுமொத்தம்னா நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு மாகாணம்னு சொல்லலாம். நான் காலையிலேருந்து சொல்கிறேன், நான் 2 நாளாக சொல்கிறேன், 3 நாளாக சொல்கிறேன். திரிகோணமலை, இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை, முல்லைத்தீவு, மன்னார், ஜாஃப்னா, யாழ்ப்பாணம், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வாழக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பலத்த மழையை கொடுக்க போது இலங்கையை சுற்றிடும், அப்படியே சுற்றி வளைச்சிடும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு காற்றுப்போக்கு கிடைக்க போகுது. இந்த நிகழ்வுக்கு, வரப்போகிற நிகழ்வுக்கு இது புயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இப்போ அமைந்திருக்கிறது. இதனுடைய காற்று நல்லா கிடைக்க போது, அது சுழல்றதுக்கு ஒரு ஆன்டி கிளாக்வைஸில் அது சுற்றுறதுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு இது கிடைக்க போகுது. அதனால் இது இலங்கையுடைய வடக்கு பகுதியில் நீடித்து பிறகு அப்படியே நம்மளுடைய மன்னார் வளைகுடா அந்த ஒட்டிய பகுதி, அதாவது நம்ம கோடியக்கரையை தொடப்போகுதுங்க. நவம்பர் 27ஆம் தேதியெல்லாம் கோடியக்கரை முனையை தொடப்போகுது. அப்போ அன்றைக்கி தொடும்போது நவம்பர் 25ஆம் தேதியே இலங்கையில் மழை தொடங்கிடும். நவம்பர் 25 மழை தொடங்கும். நவம்பர் 26 தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தில் பலத்த மழை தொடங்கும். தொடர்ந்து இது இலங்கைக்கு நெருக்கமாக வரும்போதே நம்மளுடைய நெல்லூர்லேருந்து கொட்டுன்னு கொட்டுற மழை, சென்னையில் மழை கொட்டும், திருவள்ளூரில் மழை கொட்டும், செங்கல்பட்டில் மழை கொட்டும். வட மாவட்டத்தில் பலத்த மழை எச்சரிக்கை நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறோம். இந்த மாவட்டத்தில் மழை பெய்யும், அந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு காற்று அச்சம் தேவையில்லை. இப்போ இது புயலாக உருவெடுக்கும்ட்டு நம்ம இந்திய வானிலை மையம் இதுவரைக்கும் சொல்லலை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம புயலாக உருவெடுக்கும்னு இப்போவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வு வரப்போகிறது நவம்பர் 27 கிட்ட தான் நெருங்க போகுது. அதனால் நம்ம நெருங்கட்டும், இன்னும் நாள் இருக்குது. நெருங்கும் போது இதை நம்ம உறுதிப்படுத்துவோம் புயலாக உருவெடுக்கும்னு. ஏன் நம்ம இப்போவே உறுதிப்படுத்த முடியாது. இது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான், ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வேணால் உருவாகலாம் ஒழிய இது புயலாக உருவாகாதுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அறிக்கை, நான் சொல்லக்கூடிய செய்தி. பார்க்கலாம். அன்று நம்ம இன்னும் நாள் இருக்குது, ஒரு வாரம் இருக்குது. இன்றைக்கி தான் 21னா இன்றைக்கி ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரத்தில் என்ன வேணால் வானிலையில் மாற்றங்கள்லாம் ஏற்படலாம். ஒரு வாரத்தில் நம்மளுடைய இலங்கைக்கு வர்றது நாளைக்கு மாறி கூட போகலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பு தமிழ்நாட்டை தாண்டாது. தமிழ்நாட்டில் தான் கரையை கிடக்க போகுது. இலங்கைக்கு கொட்டுன்னு மழையை கொடுத்துட்டு தமிழக கடற்கரை, ஒட்டுமொத்த கடற்கரையும் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் பலத்த மழையை தரும். நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை பாருங்கள். நாளைக்கு இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம். நாள் நெருங்கும் போது இன்னுமே நம்ம ரொம்ப தெளிவாக கொடுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, இது 23ஆம் தேதி, நவம்பர் 23ஆம் தேதி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகுது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் போது அதனுடைய தீவிரத்தை பொறுத்து அதனுடைய
பாதைகளும் மாறலாம். இப்போ வரைக்கும் அதனுடைய பாதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே காட்டுதுன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி தான். நம்மளுடைய இலங்கையில் தரையை தொட்டு, நம்மளுடைய நாகையில் இருக்கக்கூடிய கோடியக்கரையில் தரையை தொட்டு, பிறகு அப்படியே வடக்கு நோக்கியே போய் புதுச்சேரிக்கிட்ட அப்படியே கரையை கடந்து அப்படியே புதுச்சேரியிலேருந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி காமிக்குது. இது இப்போதைக்கு காட்டக்கூடிய செய்தி. நாளைக்கு மாறலாம், நாளை தெரிச்சு மாறலாம், மாறிக்கொண்டே இருக்கும். வானிலை மாறக்கூடியது. எதாக இருந்தாலும் சந்திப்போம், எந்த புயலாக இருந்தாலும் சந்திப்போம். நம்ம வந்து கஜா புயலே பார்த்தாச்சு நம்மளுடைய டெல்டா மாவட்ட மக்கள். நீங்கள் பயப்படாதீங்க, அந்த லெவலுக்கெல்லாம் தீவிரமான நிகழ்வு இது கிடையாது. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். அடுத்த அறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.